கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். எரேமியா 7 அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விஷயத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றேனோ அந்த எல்லா வழியிலையும் நடவுங்கள் என்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல், இந்த கடைசி காலத்திலே எல்லா பக்கமும் என்ன பிரச்சனை நடக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, இந்த கடைசி காலத்துல சரி, 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைய கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்தின் மூலியமா தான் நம்ம கூட ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். ஏவுதல் மூலியமா பேசுவார், பரிசுத்த ஆவியின் திட்டமா பேசுவார், தரிசனத்தின் மூலியமா, சொப்பனத்தின் மூலியமா, பல காரியங்கள் மூலியமா பேசுவார். 24 மணி நேர வாழ்க்கையிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் நம்ம வாழ்க்கையிலே சாட்சி இருக்கும். இந்த கடைசி காலத்தில் உள்ள ஜனங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கனி உள்ளவர்கள், கனி இல்லாதவர்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் கனி இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. நன்றி அறிவுள்ளவர்களா இருக்க சொல்லியிருக்காரு. இந்த கடைசி காலத்தில் நன்றியே இருக்காது. இதுதான் கடைசி காலம். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். எங்கெல்லாம் அக்கிரமம் மிகுதியாய் போகுதோ அங்கெல்லாம் அன்பு தணிந்து போகும். எங்கெல்லாம் அன்பு இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்ட்ராயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதையும் ஏன் காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே இருக்கிறது 4 பேர் தான். அந்த 4 பேருக்குள்ள உண்மை இல்லை. இருக்கிற ஒரு 6 பேர் தான். அந்த 6 பேருக்குள்ள ஒரு உண்மை இல்லை. எங்கெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல பிசாசு உள்ள என்ட்ராயிட்டான். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நம்ம என்டர் பண்ணி பாருங்க, உண்மை இருக்காது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயத்துக்குள்ளதான் தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாம் உள்ள என்ட்ராகுது. எங்க? நம்ம இருதயத்துக்குள்ள. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அந்த குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ளும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டா அந்த இடத்துல பிசாசு உள்ள என்ட்ராவானா ஆக மாட்டானா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சு போயிருந்தாங்க, டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிருது. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சில குடும்பத்தில் சந்தேகம், சில குடும்பத்தில் அன்பே இல்லை, சில குடும்பத்தில் பேசவே மாட்டேங்குங்க.
சில குடும்பத்துல பிரிஞ்சு போய் தனியா வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்கு வரமாட்டுக்காங்க. இது எல்லாம் அந்த கடைசி காலத்துல உள்ள சப்ஜெக்ட் தான். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்கு எப்படிலாம் கற்றுத் தருகிறாரோ அப்படிலாம் நடக்கும்போது தான் நன்மை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படி நடக்கல, அதனால நன்மை இல்லை. இப்ப என் வாழ்க்கையில நன்மை இல்லாத நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகிட்டேன் அப்படின்னாலே நன்மை இருக்காது. இது என் வாழ்க்கையில நான் ரியலாவே அனுபவிச்சிருக்கேன். எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகுறனோ அது என்னோட வாழ்க்கையிலே ஒரு வேதனையா மாறிடும். இந்த கடைசி காலத்திலே மனுஷனை நம்பி இங்க அங்க ஓடுறோம். ஆனா நமக்கு ஒரு ஏமாற்றம், நமக்கு ஒரு தோல்வி. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு மனுஷனை நம்பி போயிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நஷ்டத்துல வந்து நின்றுது. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இன்று எத்தனை குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையில இணைந்து இருக்கிறீங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். எத்தனை குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். எத்தனை குடும்பத்துல கேட்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா அதுல அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய குடும்பத்துல உள்ள போயிட்டு இருப்பாங்க. கடைசியில முடியறதுக்கு முன்பாக கிளம்பி வந்துருவாங்க. எத்தனை குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். சர்ச்சு 9 மணி அப்படின்னா 9:30 ஆயிடுது, 10 மணி ஆயிடுது. நான் சர்ச்சில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2 வருஷம் வேலை பார்க்கும்போது வெளியில பார்த்தா 1 ஹவர் கழிச்சு பொறுமையா வருவாங்க. சில குடும்பத்துல லாஸ்ட் நேரத்துல ஜெபம் பண்ணும்போது மட்டும் உள்ள இருப்பாங்க. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனா இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன் என்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் அவர் நமக்கு எப்படிலாம் நடக்க சொல்றாரோ அந்த எல்லா வழியிலும் நடந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நானும் கையில பைபிள் எடுத்து எல்லா பக்கமும் வாசித்து பார்த்துட்டேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னா அந்த குடும்பத்திலே எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இன்று எத்தனையோ குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியத்தில் ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியிருக்க அர்ப்பணிங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையிலலாம் ஒரு 50-55 லட்ச ரூபாயை காணும், 1/2 கோடியை காணும். நஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியத்திலே போராட்டம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மைல்டா கையில பைபிள் எடுத்து வாசி செக் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். இன்னும் எந்த அளவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ கீழ்ப்படிக்க அர்ப்பணிங்க. குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு நன்மை வேணுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம கீழ்ப்படிந்து நடந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். சில குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு நல்ல பொய் பேசுறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய தப்பா உள்ள என்ட்ராகிறாங்க. அதெல்லாம் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்காது. தொடங்கும்போது பார்த்தா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்கிற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் இந்த கடைசி காலத்திலே துணிகரம் தான் நிறைய குடும்பத்தில் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு துணிகரத்திலே எத்தனையோ குடும்பத்திலே துன்மார்க்கமாக வாழிற குடும்பம் உண்டு. அவர்களோ அதை கேளாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்தில் கேட்கலாம் மனசு இருக்காது. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம்.
வீட்டில் அம்மா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, அப்பா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க. துணிகரம் மட்டும்தான் இருக்கும். அதாவது கேளாமல், அவர்களோ அதை கேளாமல். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. எத்தனை வீட்டில் நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். எத்தனை வீட்டில் குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவி இருக்குது. எத்தனை குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை குடும்பத்தில் கீழ்ப்படுகிறாங்க. அதனால் அதிகாலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, அவர்களோ அதை கேளாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தங்கள் செவியை சாயாமலும் போய். அழகா விவரமா சொல்றாரு. முதல்ல கேட்கவும் மாட்டுக்காங்களாம், செவியை சாய்க்கவும் மாட்டுக்காங்களாம். தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து. கர்த்தர் எப்படி நடக்க சொன்னார் அப்படின்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் அப்படின்னு அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையே கேட்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிற அந்த வார்த்தையை செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தங்கள் பொல்லாத இதயத்தின் யோசனை. இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத ஒரு சுபாவம் உள்ள வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் குறையுது. நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருந்துச்சு, பொல்லாத இருதயத்தினுடைய யோசனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நஷ்டம், தோல்வி, பலவிதமான பிரச்சனைகள் தான் உள்ள வந்துட்டு இருக்கும். காலைவேளை சில குடும்பத்தில் இணைஞ்சிருப்பீங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா? இருதயத்துக்குள்ளே பொல்லாத இருதயம் இருக்கா? கடினமான இருதயம் இருக்கா? யோசனை தப்பா இருக்கா? இதை நம்ம செக் பண்ணா மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து. கம்ப்ளைண்ட் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றார் அப்படின்னா, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின்படி, தங்கள் பொல்லாத யோசனைகளின்படி, கடினத்தின்படி முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அப்ப காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நன்மை. கர்த்தருடைய வார்த்தையின்படி சில குடும்பத்துல நடக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு, நீதியை பின்பற்று, நியாயமா இரு அப்படின்னு சொன்னா சில குடும்பத்துல கேட்க மாட்டாங்க. அநியாயமா சம்பாதிக்கணும், அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளை அடிக்கணும், அடுத்த குடும்பம் நல்லா இருக்கு அதே போல நானும் வாழணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அடுத்த வீட்டை எட்டி எட்டி பார்க்கறது, அதெல்லாம் சாபமா மாறிடும். யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ குறைகளை மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன கடினமான இருதயமா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இருதயத்தை தாங்க, உம்முடைய நல்லாவே தாங்க. புது கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த தொடுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்பட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும், அவங்களோட வம்சத்தை, தலைமுறை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்பட்டு ராஜா. அதிகாலையில் உடைய பதவியில் நாங்கள் எல்லாரும் வருகிறோம்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிறான், செக்யூரிட்டி ஜெபிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிறான், ஆர்மி ஜெபிறான், அதிகாரிகள் ஜெபிறான், தலைவர் ஜெபிறான், எல்லாரையும் கத்துக்காக ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்பட்டும். கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையில் வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தினியை ஜெபிறான், கர்த்தர் மனம் இருங்க, மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசம் டெலிவரி பண்ணுறோம், பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. இந்த நாளும் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ
திருமண நாள் கொண்டு வரவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு படுகளுக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய தலைமுறை கரத்தில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அப்படிடும். வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். ஆட்டுக்குட்டியா ஜீவபஸ்ல எழுதப்பட எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இன்னைக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல அப்பா லோன் போயிட்டு இருக்குப்பா. எத்தனையோ குடும்பத்துல மாசம் பணம் தேவைப்படுதுப்பா. எல்லா குடும்பத்தோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண் நோக்கி பாருங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்க எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பமுமே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இந்த மாசத்துல எத்தனையோ குடும்பத்துல வேற இடத்துல டிராவலிங்ல இருக்காங்க, வேற இடத்துல தங்கியிருக்காங்க, எல்லாரையும் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு ஆயத்தமா இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் நல்ல எக்ஸாம் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கதை கிருபை செய்யுங்கப்பா. காலேஜ் எக்ஸாம் அடிக்க எல்லா குடும்பத்துக்கு எதிராக ஆசிரியங்க. நீட் எக்ஸாம் அடிக்க எல்லா குடும்பத்துக்கு எதிராக ஆசிரியங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை கத்தை தாங்குங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே தனிமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தை சந்திங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ, விசா இல்லாமல் இருக்காங்களோ, கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாரையும் கத்தர் ஆசிரியங்க. உம்முடைய கரத்தில் அப்படின்னு கத்தர் பொருட்படுத்தணும். பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உத்தரவு போட்டு எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கத்தருடைய கரத்தில் அப்படின்னு கத்தர் பொருட்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடுவோம். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனிதர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்தொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.